உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள ஏதோ ஒன்றை கண்டறிய உங்களை நீங்களே தொலைக்க வேண்டும். வாழ்க்கைன்னா என்னன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வேறு ஏதோ ஒரு உயிராக பிறந்திருந்தா, வேற ஏதோ ஒரு ஜீவமாக நீங்கள் இங்கே வந்திருந்தா, உங்கள் வாழ்க்கைன்னா இதுதான் நிர்ணயித்து சொல்ல முடியும். மனிதனாக எப்போ பிறந்தீங்க, இந்த இயற்கை இந்த படைத்தவனை உங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுத்துட்டான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். வாழ்க்கைன்றது ஆனந்தமாக பண்ணிக்க முடியும், வாழ்க்கைன்றது அசிங்கமாக பண்ணிக்க முடியும், வாழ்க்கைன்றது எந்த ஒரு தன்மையாக பண்ணிக்க முடியும், வாழ்க்கைன்றது ஒரு தாழ்வமாக பண்ணிக்க முடியும். எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சுதந்திரம் இந்த மனித உயிருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போது ஒரு புலி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. அந்த புலி அங்கே உட்காந்து நான் எப்படி ஒரு நல்ல புலியாக வளருதுன்னு இப்படியெல்லாம் யோசிக்காது. நல்லா சாப்பிட்டா நல்ல புலியாகவே வளருது. நீங்கள் அப்படி இல்லை, மனிதனாகவே பிறந்துட்டீங்க. ஒரு நல்ல மனிதனாக வளரணும்னு என்னென்னமோ செய்யணும். என்னென்ன செஞ்சாலும் அப்படியும் புரியல. இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உங்கள் உணர்வில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணாலும் தெரியல. அப்படி தானே? என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்படுத்த தன்மை இல்லை. இது ஒரு சுதந்திரம், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப மகத்தான வாய்ப்பு, பிரமாதமான வாய்ப்பு. எந்த ஜீவத்துக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. இந்த மனித உயிருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது. இவனுடைய வாழ்க்கைன்றது எப்படி வேணாலும் அவனை பண்ணிக்க முடியும், எந்த பரிமாணத்துக்கு வேணாலும் அவனை கொண்டு போக முடியும். அவனை ஒரு விலங்கு மாதிரி வாழ முடியும், இல்லை கடவுள் மாதிரி வாழ முடியும். ரெண்டுக்கும் வாய்ப்பு இங்கே இருக்குது, இந்த க்ஷணத்தில் இருக்குது. சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களோடும் பகிர விரும்பினேன்.